காவேரி தேடி வந்து இந்த என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா வந்து வராங்க. வெண்ணிலா வரும்போது வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு வேணும், நான் எனக்கு விட்டு கொடுத்துரு, விஜய் தான் எனக்கு வேணும், விஜய் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து சாரதா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் பொண்ணு எப்போ வேலைக்கு வந்துட்டா, அதனால வந்து அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம், நீ கேட்டு போய் என்ன வேணாலும் பண்ணின்னு போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மரியாதை இங்கேருந்து கிளம்பு, என் பொண்ணு வந்து கஷ்டப்படுத்தாத சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இதை பார்த்து வந்து இன்னும் மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி. இப்படி அம்மா பேசுகிறாங்களே சொல்லிட்டு தாங்க முடியல, காவேரியால் தாங்க முடியாமல் அழறாங்க. இங்கே வந்து அப்போது கண்டிப்பாக அந்த காவேரி வரமாட்டா, இதுக்கப்புறம் விஜய் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து வெண்ணிலா இந்த விஷயத்தை அவங்க மாமா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியாம்மா அப்படின்னோடனே, அப்புறம் ஏமா வந்து சும்மா விஜய் வந்து காவேரின்றாரு, அப்போ பிரச்சனையே இல்லைம்மா அவன் வாழ்க்கையில், உனக்கு அந்த தம்பி கிடச்சிடுவாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப டென்ஷனாக இருக்கார் பசுபதி. எப்படியாவது வந்து விஜய் பழி வாங்கணும், விஜய் விடவே கூடாது, விஜய்க்கு வெண்ணிலா கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் விஜய் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவான், அந்த காவேரியை நினச்சி அது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி என்ன பண்ண காய் நகர்த்தி வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் அப்படின்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. கோயிலில் எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன், விஜயை வர வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாவோட மாமா கிட்ட சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இது நடக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக நடக்கும், விஜய் வந்துட்டு இந்த தாலி கட்டை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடணும், இங்கே பாருமா வெண்ணிலா உன் கையில் தான் எல்லாமே இருக்கணும்னு கண்டிப்பாக நான் செய்வேன், விஜய்க்காக நான் என்ன வேணாம் சரி விஜய் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதன்படி வந்து காய் நகர்த்தி என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து எல்லா வேலையும் பண்ணிடுறாங்க, விஜய் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி விஜயும் அங்கே வராரு. விஜய் வந்தோன்னு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாண ஏற்பாடு எல்லாமே வந்து நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் வந்து நீங்கள் தாலி கட்டி தான் ஆகணும் வெண்ணிலா கழுத்துன்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க நம்ம காவேரி. என்ன நடக்குது எது நடக்கும் ஒன்றும் புரியாமல் ஒரே டென்ஷனில் இருக்குது. அவங்களுக்கு அதிகமாகிடுது, வந்து உணர்ச்சி வசம் ரொம்ப அதிகப்படுறதால அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக ராகினி கால் பண்ணி, இந்த மாதிரி விஜய்க்கு வெண்ணிலாக்கு கோயிலில் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டோம், உனக்கு தான் வந்து வேணான்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கிட்டல, இருந்தாலும் உங்ககிட்ட சொன்னால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், வேணா நீயே லைவ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து ஃபோனை வந்து வீடியோ காலில் போடுறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த காவேரிக்கு மயக்கமே வருது. அவங்களால தாங்கிக்க முடியல, பயங்கரமாக கதறி அழறாங்க. அப்படியே மயக்கடிச்சு காவேரியும் விழுந்துடுறாங்க. இங்கே எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க. காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி ரொம்ப மயக்கம் அடைகிறாங்க. எல்லாருமே வீட்டில் பதறி போகிறாங்க. உனக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக கதறி அழறாங்க. எல்லாருமே கதறி அழறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யாரை கேட்டு இந்த மேரேஜ் ஏற்பாடு பண்ணீங்க, என் பொண்டாட்டி இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு கடத்துல தாலி கட்டிடுவேனா, உங்களெல்லாம் அப்பள தான் சொல்லிட்டேன், என்ன ஒன்றும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கரமாக திட்டுறாரு. இங்கே தாத்தாவும் வந்துடுறாரு கரெக்டாக கோயிலுக்கு. வந்துட்டு வந்து தாத்தா வந்து திட்டுறாரு. சரி நீங்களாம் ஒரு மனுஷங்களா, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இங்கே பாருமா வெண்ணிலா நீ பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அங்கே காவேரின்னு ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு இஷ்டத்துக்கும் பண்ணிட்டு இருக்க, இல்லை அவள் தான் வேணான்னு சொல்லிட்டா, அது யார் வேணான்னு சொன்னது, அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனை தான் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்காக என் மருமக இல்லைன்னு ஆயிடுவாளா அவள், இல்லை எங்கள் குடும்பத்தில் அவள் இல்லைன்னு ஆயிடுவாளா, விஜய்க்கு காவேரி தான் வந்து எல்லாமே, இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணி அவ்வளோதான், நீ வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. விஜயும் போகிறாரு. அப்போ வெண்ணிலா வேணும்னு பிரச்சனை பண்ணுறாங்க, நான் உயிரோடு இருக்கணும்னா நீ கண்டிப்பாக என் கருத்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து தாத்தாக்கு ஃபோன் வருது. விஜய் பார்த்து தாத்தா அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் அப்படி சொல்லிட்டு காவேரிக்கு வந்து உடம்பு சரியில்லையா விஜய், அவள் மயக்கடிச்சு விழுந்திருக்காளாம், காவேரி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா என்னன்னே தெரியல, விஜய் பா போகலாம் அப்படின்னு விஜய் அலறி சொல்லிக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டு விஜய் கிளம்பி போகிறார். விஜய் இதே வெளில அழுதுட்டு இருக்காங்க. இங்கே தாத்தாவும் வந்து விஜயும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து என்ன நடந்தது இங்கே காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கேட்குறாரு. எல்லாரும் ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்கா, அதனால தான் மயக்கடிச்சு விழுந்திருக்கா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. நான் உன்னே காவேரி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போகிறாரு. காவேரி பார்க்குறாரு. காவேரி பார்த்துட்டு உண்மையாக வாடி அப்படின்றாரு. ஆமான்னு காவேரி அப்படியே கண் கலக்கிறாங்க. உடனே வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரியோட வந்து அந்த வயிற்றுல அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே காவேரிக்கு கிஸ் பண்ணுறாரு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, என் குழந்தை வந்துடுச்சு இந்த உலகத்துக்கு அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உன்னை காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே தன்னை அறியாமல் வந்து அந்த உணர்ச்சி வசத்தில் வந்து அப்படியே வந்து இருக்காங்க. காவேரி மேலே அப்படியே வந்து சாஞ்சிட்டு வந்து விஜய் வந்து காது வச்சு சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நீ வந்தது எனக்கு தெரியாமே இருந்துட்டேனடா, நீ இந்த உலகத்துக்கு வந்துட்டியா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த காவேரியோட வயிற்றில் படுத்து அப்படியே வந்து கொஞ்சிறாரு. காவேரிக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. காவேரி கிட்ட கேட்குற ஏன்டி இவ்வளோ நாள் சொல்லலை அப்படின்னு ஒன்று அப்படியே கண் கலங்குறாங்க. சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இது போதுண்டி இது போதும், எனக்கு எல்லாமே உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னா, எனக்கு யார் கல்யாணம் பண்ணி வைப்பா, என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அது உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க காவேரி. ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க.